ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சமையல் எரிவாயு சிலிண்டர் வாங்க புதிய கட்டுப்பாடு, முக்கிய விதிகள் பற்றி மக்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமையல் எரிவாயு சிலிண்டர் வாங்குவதில் புதிய கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. சர்வதேச அளவில் உருவாகியுள்ள போர் பதற்றம் மற்றும் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் காரணமாக இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் விநியோகத்தை ஒழுங்குபடுத்த பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சில கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. குறிப்பாக சில நகரங்களில், குறிப்பாக சென்னை போன்ற இடங்களில் சில கேஸ் ஏஜென்சிகளில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. புதிய அறிவிப்பின்படி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு சிலிண்டர் விநியோகிக்கப்பட்ட பிறகு அடுத்த சிலிண்டரை முன்பதிவு செய்ய குறைந்தது 21 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் என்ற புதிய விதியை அமல்படுத்தி உள்ளன. சில மாநிலங்களில் இந்த இடைவெளி 25 நாட்கள் வரை நீட்டிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த கட்டுப்பாட்டின் முக்கிய காரணம் பொதுமக்கள் தேவையின்றி சிலிண்டர்களை குவித்து வைப்பதை தடுக்க வேண்டியதுதான். சமீபத்தில் சர்வதேச அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக எரிவாயு விலை உயரக்கூடும் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் உருவாகி உள்ளது. இதனால் பலர் முன்னெச்சரிக்கையாக அதிக அளவில் சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய தொடங்கியதால் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் மார்ச் மாதத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் சுமார் 60 வரை உயர்வு ஏற்பட்டது. இதுவும் பொதுமக்கள் மத்தியில் கூடுதல் பதற்றத்தை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் தகுதியான அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சரியான நேரத்தில் சிலிண்டர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த 21 நாட்கள் விதி அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து அதிகாரிகள் விளக்கமளிக்கையில், நாட்டில் தற்போது போதிய அளவு எரிவாயு இருப்பு இருப்பதாகவும் பொதுமக்கள் தேவையற்ற அச்சத்தில் சிலிண்டர்களை குவித்து வைக்க வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த 21 நாட்கள் கட்டுப்பாடு தற்காலிகமானது மட்டுமே என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே வாடிக்கையாளர்கள் தங்கள் சிலிண்டர் முன்பதிவு நிலை மற்றும் விநியோக விவரங்களை தங்களது கேஸ் ஏஜென்சியின் அதிகாரப்பூர்வ செயலி மூலம் அல்லது சேவைகள் மூலம் சரிபார்த்து கொள்ளலாம். வதந்திகளை நம்பி தேவையற்ற முன்பதிவுகளை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நடவடிக்கை மூலம் எரிவாயு விநியோகத்தை சமநிலையுடன் பொதுமக்களுக்கு வழங்க அரசு முயற்சி செய்து வருகிறது எனவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. போதுமான இருப்பு இருப்பதாக அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால சமையல் எரிவாயு பற்றி புதிய கட்டுப்பாடு என்னன்னா, டேட் முன்ன 20 நாளாக இருந்தது, 15 நாள் இந்த மாதிரி டைமிங் இருந்தது. இப்போ 21 நாள். சில ஏஜென்சி சில அவங்க 25 நாளும் சொல்லியிருக்காங்க வேற மாநிலத்தில். ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் கேஸ் தட்டுப்பாடு இருப்பதை மக்கள் புரிஞ்சுக்க முடியுது. அரசு எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்தாலும் ஏன் இந்த டேட்டெல்லாம் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இந்த தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் மக்களுக்கு இப்போ இந்த பாதிப்பும் இருக்காது. இல்லைன்னா மறுபடியும் விறகு அடுப்புக்கு போக வேண்டாம். ஏன்னா இப்போ கரண்ட் அடுப்புக்கு நிறைய பேர் மாறிட்டு இருக்காங்க. இப்போ ஹோட்டல்லாம் கரண்ட் விலை அதிகமாக இருக்கிறனால விறகு அடுப்புக்கு போய்கிட்டு இருக்காங்க. விறகு விலையும் அதிகம் தான், வேற வழி கிடையாது. ஏன்னா இல்லைன்னா ஹோட்டலை இழுத்து மூட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருப்பதாகவும் ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.